அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடிச்சிட்டாங்க, ரெண்டாவதாக இருந்த சேனலுக்கும் ஆப் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷனுக்கு போகுது. நாளைக்கு சேனல் வந்தால் பார்க்கலாம். ஆனால் எப்படியுமே சேனல் இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அண்டர் ரிவ்யூவில் இருக்கும். ஏன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அந்த ஏஜென்சி சம்மந்தமாக போட்ட வீடியோவுக்கு. என்ன தான் யூடியூப் காரணங்கன்னு தெரியல. எது எப்படியோ நம்மளுடைய முயற்சி சேர்ந்து பயணித்தாங்க. 71,595 சப்ஸ்கிரைபர் கோவித்த கமால் சகோதரர். அதே போல் ரட்டவிருவாப்பை ஐத்தி அப்படின்ற ரஸ்வார் ஹசனுடைய சேனல் 38,621 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு 1.5 வருடத்துக்குள்ள சந்தோஷம். நம்மளுடைய சேனல் முதலாவது சேனல் 69,630 சப்ஸ்கிரைபர்ஸ்களோடு இருந்துச்சு. சர்ஃபான் பிஏ வ்ளாக். அதே போல் 2 மாதத்துக்குள்ளே வெறும் 2 மாதத்துக்குள்ளே 17,034 சப்ஸ்கிரைபர்களோட சர்ஃபான் வ்ளாக் BA2 வளம் வந்துச்சு. அதுக்கு படிச்சுட்டாங்க. இப்போ புதிதாக 2,225 பேர் வெறும் 5 நாளைக்குள்ளே மட்டுமே நம்மளோட அன்பான உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 நாளைக்குள்ள ஒரு 2,000க்கும் மேற்பட்ட பேர் நம்மளோட சேர்றாங்கன்னா நம்ம செய்கிறது சரியான சேவை தான் அப்படின்றது அல்ஹம்துலில்லாஹ். அதில் மன திருப்தி. இனி வரும் நாட்களில் என்னுடைய புதிய சேனலில் தான் செய்தி வரப்போகுது. மற்ற 2 சேனலுமே ஹோல்டில் தான் இருக்குது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இன்றைக்கு தான் கடைசி வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலில். இந்த வீடியோட லிங்க் நான் கமெண்டில் போட்டிருக்கிறேன். தயவு செய்து போய் அந்த லிங்க்கில் இருக்கிற வீடியோவையும் பாருங்கள். அதே மாதிரி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் புதிய சேனல். குவைத்துடைய தினார் மதிப்பும் அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 35% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 944 ரூபாய் 92% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 49% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 277 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. அதே போல் 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 970 ரூபாய் வழங்குறாங்க. அது அம்மான் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 276 ரூபாய் 50% வழங்கியிருந்தாங்க. குறைந்தது 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 972 ரூபாய் 42%. அதே போல் 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 961 ரூபாய் 21%. 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 953 ரூபாய் 9% வழங்குறாங்க. 100 தினாருக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு ரேட் இன்னும் கம்மியாகும். 97 23 54 61 என்ற இலக்கமூடாக நீங்கள் மேலாதிக்க தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 255 ரூபாய் 80%, இலங்கையை பொறுத்தவரையில் 956 ரூபாயும் வழங்கியிருந்தாங்க. அது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்ச் பற்றி தொடர்ந்துமே தெரிவிக்கிறதுக்கு காரணம், நீங்கள் 100 தினாருக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகள், அதாவது 150 200 300 400 500 இந்த மாதிரி அதிகமான பணம் அனுப்புறீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரே எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். அது UAE தான். ஏன்னா அதில் மட்டும்தான் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாய் அதிகமாக கொடுக்குறாங்க, அதுவும் 100 தினாருக்கு மேலே அனுப்பும்போது. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான், மக்கள் வங்கி. இலங்கையர்களுக்கு மக்கள் வங்கிக்கு மட்டும் ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும். மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற ஏனைய வங்கி BOC HNB சம்பத் இது எல்லாத்துக்குமே அதிகமான ரேட் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. அது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா 30 நிமிடத்துக்குள்ளே ஏதாவது பிழை இருந்தால் உடனே கொண்டு போய் ரீஃபண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது இன்னும் லேட் ஆகும்.
அதனால் உடனடியாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் சரியாக இருக்காங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறிவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணம். குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் தொடர்ந்துமே 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறிவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறிவிடுறாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஸ்பெஷலான ஆஃபர்கள் தொடர்ந்துமே கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ஏகபோகமாக பெஸ்ட்டான ரேட் இருக்கும். எக்ஸ்சேஞ்சுகளுக்கு முன்னாலேயே ஒவ்வொருத்தரும் நின்று இன்னைக்கு உங்களை வரவேற்பாங்க. அதே மாதிரி கட்டணமும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் வளமையை விட இன்னைக்கு கம்மியாக இருக்கும். குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா குவைத் சிட்டி, மாலியா, முருகாப், அதே மாதிரி ஜிலிப் ஷோக், ஃபர்வானியா, ஃபஹில், இது மாதிரி பகுதிகளில் தான் ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 805 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 105 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 214 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 406 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் அதிகரிச்ச நிலையில் தான் இருக்குது. நாட்டோட விலை இங்கே கம்மியாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. மீண்டும் ஒரு துயர சம்பவம். 2 ஆசிய நாட்டவர்கள் அபுதலி பகுதியில் கூடாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவாறே உயிரிழந்துள்ளார்கள். காரணம் ஃபஹம் போட்ட புகை. இன்னாலில்லாஹ். யுத்தமா? என்ன பிரச்சனை? யுத்தமெல்லாம் இல்லை, அதுக்கும் மேலே பூகம்பம். நேற்றைய தினம் குவைத்த லேசாக வந்து தடவிட்டு போயிருக்குது. எத்தனை பேருக்கு தெரியுமா யாருக்காவது? நேற்றைய தினம் ஈரானில் ஏற்பட்ட பூகம்பம். ஈரான்லேருந்து வந்த ரிப்போர்ட் குவைத்தையும் சேர்த்து தாக்கிட்டு போனதாக தான் தகவல். பார்க்கலாம் அதை பற்றியும். அதே போல் ஜுனப் சுர்ரா, ஜஹ்ரா பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி 6 மணிலேருந்து தண்ணீர் தடைப்படும். ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 2 போலீஸ் அதிகாரிகளுடைய மரணத்திற்கு காரணமானது ஒரு சிறிய நாட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. அதே போல் வீதிகளை நாங்கள் உடனடியாக சரி செய்து தருவோம். இப்போது அகமதி ரோட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள் பணி அமைச்சகம். 4 நாட்கள் தொடர் விடுமுறை உங்களுக்கு வழங்கப்படுகின்றது புது வருடத்துக்காக. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், ஆசிய நாட்டவர்கள் 2 தொழிலாளர்கள் 2 அப்தலி பகுதிகளில், பண்ணை பகுதிகளில் கூடாரத்தில் உறங்கி கொண்டிருந்தவாறே உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது ஃபஹம் தீயை மூட்டி அந்த நெருப்பு தணலை வந்து கூடாரத்துக்குள்ளே வச்சுட்டு தூங்கியிருக்கிறாங்க. கூடாரமும் ஃபுல்லாகவே மூடி வச்சுருந்ததால் காற்றோட்டம் எதுவும் இல்லாமல் அந்த டாக்ஸின், அந்த புகை வந்து அவங்களுடைய சுவாசத்துக்குள்ளே போனதால் 2 பேருமே அந்த புகையை சுவாசித்து கடைசியில் மாரடைப்பு வந்து தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொடர்ந்துமே இது வந்து 3வது மரண செய்தி. மரண எண்ணிக்கை 5. முதலாவது இலங்கை சகோதரர் ஒருவர், 2வது 2 குவைத்தி பெண்மணிகள் அதான் பகுதிகளில் திஃபாயா, அதாவது ஹீட்டர் வெடித்ததில். அடுத்ததா இது 3வது மரணம், 2 பேர். குளிர்காலம் மரணங்களை என்ன ஆரம்பிச்சிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த ஃபஹம் தீ மூட்டுறவங்க, அதே மாதிரி திஃபாயா அந்த ஹீட்டர் பாவிக்கிறவங்க இனி வருங்காலங்களில் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த ஃபஹம் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் கொஞ்சமாவது ஜன்னலை கதவை திறந்து வைங்க. கூடாரங்களில் ஒரு ஜன்னல் மாதிரியான ஒரு வடிவமைப்பு சரி ஏற்படுத்திக்கோங்க, இந்த புகைகளை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இந்த புகை வந்து ஃபுல்லாகவே ரூமுக்குள்ளேயோ அல்லது அந்த கூடாரத்துக்குள்ளேயே அடைஞ்சே இருந்து அதை நீங்கள் சுவாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அரவர் போகுகளே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். தயவு செய்து ரொம்ப கவனம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். ஈரானில் நேற்றைய தினம் பூகம்பம். அதே போல் சைப்ரஸில் நேற்றைய தினம் பூகம்பம். அமெரிக்கா கலிஃபோர்னியாவிலும் நேற்றைய தினம் பூகம்பம் மற்றும் சுனாமி எச்சரிக்கை. சைப்ரஸில் பார்த்தீங்கன்னா 4.4 ரிக்டர் அளவில் பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதே போல் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 7
ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் பதிவாகினதா தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல தான் ஈரானில் லைட்டாக குவைட்டை வந்து தடவி கொடுத்துட்டு போயிருக்குது. ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூகம்பம் பதிவாகி இருக்குது கிட்டத்தட்ட 5.4 ரிக்டர் அளவில். அதே போல் 7.3 ரிக்டர் அளவில் பதிவாகி இருக்குது. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா, அமெரிக்காவில். ஆனால் ஈரானில் இந்த பூகம்பம் வந்தது அப்படியே அதில் சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா குவைட் சிட்டி வரைக்கும் வந்து போயிருக்குது. ஆனால் அது இங்கே குவைட் சிட்டியை நெருங்கும் போது அதோடைய தாக்கம் வந்து மிக கம்மியாக இருந்ததால தான் நம்மளுக்கு எந்த ஒரு அசைவும் தெரியலை. ஆனால் இதே வந்து இது 7 ரிக்டர் 8 ரிக்டருக்கு மேலே போயிருந்தால் நிச்சயமாக அதோடைய தாக்கம் வந்து குவைத்தையும் தாக்கியிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து சேட்டலைட்டுடைய அந்த ரேடார் அந்த இதை காட்டியிருக்கிறாங்க விஷுவலை. இப்போ பாருங்கள், அந்த பூகம்பம் ரெட் சிக்னலுக்குள்ளே இருக்கிறது தான், அந்த சிகப்பு சுற்றுக்குள்ளே உள்ளது தான் ஆபத்தான டெட் லைன். அதே போல் இப்போ மேலால் பாருது இலகுவான அந்த மிருதுவான ஒரு அசைவை கொடுக்கக்கூடிய லைன். இதில் குவைத் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூலையில் பாருங்கள், நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், அதுதான் குவைத். இப்போ அந்த நீல படலம் வந்து குவைத்தையும் தாண்டி குவைத் சிட்டி வரைக்கும் வந்திருக்குது. அப்தலி, ஜஹரா அது எல்லாமே ஃபுல்லாகவே மூடி கடைசியில் குவைத் சிட்டி வரைக்கும் அந்த நீல படலம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. குவைத் சிட்டி வரைக்கும் ரீச் ஆகியிருக்குது இந்த ஏத்குவைக்குடைய அந்த பூகம்பத்துடைய தாக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது 7 ரிக்டர் 8 ரிக்டராக இருந்திருந்தால் குவைத்து வரைக்கும் அசைச்சிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் தான் இப்போ அதில் பாதிக்கப்பட்ட ஏரியாக்களுடைய காட்சிகளை காட்டியிருந்தாங்க. ரொம்பவும் பயங்கரமாக இருந்துச்சு. அல்லா பாதுகாத்தான், பெரிய அளவான எந்த ஆபத்தும் இல்லை. என்னடா யுத்தம் தான் நடக்குதுன்னு பார்த்தா அதுக்கும் மேலே இயற்கை அதை விட பெரிய ஆட்டம் ஒன்று காட்டியிருக்குது. அதே மாதிரி தான் கலிஃபோர்னியாவில் 7.3 ரிக்டர் பூகம்பம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஆட்டம் காட்டி இருக்குது அமெரிக்காவே நேற்றைய தினம். அதே போல் தான் சுனாமி எச்சரிக்கையும் நேற்றைய தினம் சுனாமி வரக்கூடிய சூழலும் இருந்திருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணீர் மட்டம், கடல் தண்ணீர் மட்டம் நகர பிரதேசங்களுக்குள்ளேயும் ஊடுருவே இருக்குது. இது சம்பந்தமாக தெரிவித்தார் வானிலை ஆய்வாளர் பெதர் அமீரா. الهزة الأرضية اللي حسينا فيها صباح اليوم الخميس كانت ناتجة عن زلزال في غرب إيران وبلغت قوته 5.7 على مقياس ريختر، وهو زلزال متوسط الشدة ولا يتسبب في أضرار جسيمة أو مدمرة. وهذه المنطقة نشطة زلزاليا لأنها تقع على خط الزلازل اللي يمتد من اليابان مرورا بإيران وتركيا حتى إيطاليا. وهذه المنطقة داخل إيران تتكون من الطبقة الفارسية اللي تفصلها عن الطبقة العربية في جزيرة العرب. فهذه المنطقة الفاصلة بين هذه الطبقتين عند تحرك هذه الطبقات التكتونية على عمق يصل إلى 100 كيلومتر أسفل الصخور الأرضية على المناطق المنصهرة في باطن الأرض، فهذه الطبقات تتحرك وتتصادم فيتولد هذا الزلزال. சமநிலையான ஒரு மிருதுவான நிலாசைவு இருந்ததால தான் இது பெரிய அளவான தாக்கத்தை கொண்டு வரல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே இது வந்து கீழ்மட்டத்திலிருந்து மேலெழும்பக்கூடிய ஒரு கோரமான அழுத்தமாக இருந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க.
பொழைப்பு நடத்துகிற நாடு, அல்லாஹ் பாதுகாத்தான். இன்ஷா அல்லாஹ் இனி வருங்காலங்களையும் உலக நாடுகளில் இருக்கிற அனைவருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே போல் நேற்றைய தினம் 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செய்தியில் போட்டேன். அது அந்த விபத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய நாட்டவர் என்பது தெரிய வந்திருக்குது. சிறிய நாட்டவருக்கு நிச்சயமாக இந்த 2 அதிகாரிகள் டியூட்டியில் இருக்கும்போதே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றதால மரண தண்டனை நிச்சயம். ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம். அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் பிரிகேடியர் ஜெனரல் காலித் அல் அத்வானி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வண்டி ஓட்டும்போது கூகுள் மேப் பார்க்குறதுக்காக ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், ஆனால் கையில் வச்சு இல்லை, ஸ்டாண்டில் வச்சு. ஸ்டாண்ட் ஒன்று கட்டாயம் இருக்கணும், ஆனால் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ஆனால் கையில் எடுக்க முடியாது. அது குற்றம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தான் ஜினுப் சொர்ரா பகுதிகளில் நீங்கள் அது கோல் பேசுகிறண்டாலும் ஓகே கோலும் பேசலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் கையில் எடுக்கக்கூடாது. ஜினுப் சொர்ரா அல் ஜஹரா பகுதிகளில் நாளைய தினம் கத்தா 2ல் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி நேரத்துக்கு தண்ணீர் தடைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தண்ணீரை வந்து சிக்கனமாக பாவீங்க. சஹரா கத்தா 2. புது வருடத்துக்கான விடுமுறை ஜனவரி 1-2, அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஜனவரி 1-2 வருது. அதுக்கப்புறமா வெள்ளி சனி, இந்த 4 நாட்களும் விடுமுறையாக இருக்கும் குவைத்தில் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நேற்றைய தினம் எக்ஸ்பிரஸ்வே அதாவது ஹைவேக்களில் அதிரடியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. பல விதிமீறல்கள் பதிவாகி இருக்குது. பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து இனி வரும் நாட்களையாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. உள்துறை அமைச்சகத்துடைய அதிரடி சோதனைகள் இந்த நாட்களில் நடக்கும். இன்றைக்கு இரவைக்கும் இது மாதிரி சோதனை இருக்கும். தொடர்ந்தும் பல பகுதிகளையும் சோதனை பண்ணிக்கிட்டே வராங்க. இருந்தால் சிவில் ஐடியை மறக்காமல் கையில் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனாலும் மொபைல் ஐடி ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் இந்த சொந்தமாக வண்டி வச்சு டெலிவரி ஓட்டுறவங்க, அதே மாதிரி டாக்ஸி ஓட்டுறவங்க, நீங்கள்லாம் இனிமேல் ரொம்ப கவனமாக இருங்க. ஒவ்வொரு வாகனங்களும் அதிவேக சாலைகள் ஹைவேக்களை நிப்பாட்டி ஒவ்வொரு வாகனங்களாக பஸ்ஸாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. முன்னாடி வரக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கு அடுத்த தகவலை பாருங்கள். பணி அமைச்சர் டாக்டர் நூரா அல் மெஷஹான் அகமதி பகுதிகளில் அதிகமாக சேதப்பட்டிருக்கும் வீதிகள் அனைத்தையும் உடனடியாக சரி செய்து கொடுக்க போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. ஆனால் வேகமாக அகமதியை முடிச்சுட்டு அடுத்த பகுதிகளுக்கும் வாங்க. ஏன்னா தொடர்ந்துமே ஓட்டுநர்கள் மிகப்பெரிய அசௌகரியத்தை சந்திக்கிறாங்க இந்த வீதிகளால். அதே மாதிரி உடம்பு தான் ஊனமே தவிர மனசு ஊனம் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு குவைத்தி குடிமகன், ஒரு ஊனமுற்ற குடிமகன். வடிகானுடைய மூடிகள் ஒன்று திறந்துடுது, அதுக்கு உடனடியாக மூடி செஞ்சு போட்டுக்கிறாரு. பிக் சல்யூட். الحفرة هذه مأذية الناس واجد، وفي الليل اللي يمر يمكن يطيح فيها وتتأذى سيارته ويمكن تسبب حوادث. الحفرة موجودة على دخلة بيتي جابر الأحمد. خذيت هذه راح تصير بالعرض وتكون وزنها ثقيل، فالحين انقصها عند الحداد. إضاءات علشان تبين. الرسول صلى الله عليه وسلم أوصى في إماطة الأذى عن طريق الناس.
ايوه الحكومه وينها وليه ما سوت هذه الحفره؟ حنا مسؤولين عن هذا البلد، وهذا البلد كلنا نعمره. الوقت اللي انت راح تهمله انك تخلي هذه الحفره يمكن غيرك يتاذى، فانت سوي اللي عليك وعمر بلدك. கடைசியா மானத்தை காப்பாத்திட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வாளர்கள் சொன்னது நடந்துருச்சு. 2 நாள் மழை பெய்யும்னாங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக மழை வந்துருந்துச்சு. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தம்ப்பா. என்ன வருத்தம்னு கேட்குறீங்களா? பாருங்களேன், என்ன கொடுமை இது. நம்ம வண்டியில் மழைக்காக ஏங்கின நம்ம வண்டியில் ஒரு துளி மழை விழலை. வந்து ரீச் ஆகும்போது ஏரியாவே நனைஞ்சு தண்ணியோட கணக்குப்படுது. வாகனங்கள் எல்லாம் தண்ணி. கடைசியில் என்னைய புலம்ப வச்சிருச்சு இந்த மலை. ஏன் தெரியுமா? நேற்று நான் குறைந்தது ஒரு 6-7 மந்த்துக்காக போனேன். ஜஹரா, அதே போல் ஹத்தீன், அதே போல் அபு ஃபத்தீரா, முபாரக் அல் கபீர், அதுக்கப்புறமா ருமைத்தியா, அதுக்கப்புறம் பயான், அதுக்கப்புறம் ஜாபரியா. போகிற இடமெல்லாம் ரோடெல்லாம் பாருங்கள், ரோடெல்லாம் நனைஞ்சு போய் இருக்குது, ஈரமாகி போய் இருக்குது மழை பெய்ததால். அங்கே ரீச் ஆகி பார்க்கின்களில் வண்டியை பார்த்தாலும் வண்டிகளும் நனைஞ்சு போயிருக்குது. அந்த ரோடு பார்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீரோடு இருக்குது. ஆனால் எல்லாம் சரி, என்னோட வண்டியில் ஒரு துளி மழை கூட படலையே. நான் போகிற இடமெல்லாம் மழை பெஞ்சிருக்குது. நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பேஞ்சிட்டு ஓடிடுது. நம்ம வண்டியும் கொஞ்சம் லைட்டாக கழுகு படட்டும் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வண்டியில் ஒரு துளி பெரிய அளவான அந்த மலைகள் விழலையே. நானும் பார்த்தேன் கொஞ்சமாவது வண்டியில் கொஞ்சம் நனைகிற அளவுக்காவது மழை வரும்னு. கடைசி வரைக்கும் நம்ம வண்டியில் ஒரு துளி மழையாவது படலையே. பட்டுச்சு, துளி துளி தான். கொஞ்சமாவது வாகனம் நனைகிற அளவுக்கு படும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் படலை. அதுதான் கொஞ்சம் கவலை. ஏன்னா எல்லாருக்கும் மழையை கண்டா வெறுப்பு வரும் சில ஓட்டுநர்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு அந்த மழை வரலை அப்படின்றது கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சீனை பாருங்கள். இது வந்து ஹுசைனியாவுக்கு வந்திருக்கிறேன். இப்போ வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோரமாக நிறுத்திருக்கிறேன். ஆனால் வாகனம் போகிறதுக்கான இடைவெளி இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து வேணும்னே ஒரு லொரியை போகிற அளவுக்கு இடம் இருக்குது, ஆனாலும் போக மாட்டாங்க. வண்டியை சைட் பண்ணு அப்படின்னு ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய மாமா வீல் சேரில் கொண்டாந்து ஏற்றணும் அப்படின்றதால கொஞ்சம் இப்படி கேப் விட்டு தான் நிறுத்தணும். நான் என்ன தெரியுமா பண்ணுறது, அவங்க வரும் வரைக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் வந்துடுவாங்க. வரும் வரைக்கும் என்ன பண்ணுறது, போய் பின் சீட்டில் உட்காந்து கதவை முடிக்கிறது. யாராவது வந்து ஹார்ன் அடித்தாலோ இல்லை கூப்பிட்டாலோ டிரைவரை காணுமே, டிரைவர் அங்கே உள்ளே தான் போனார் அப்படின்னு சமாளித்து விட்டுறது. அப்போ சைலண்டாக போயிடுவாங்க. பாருங்கள், மழை துளி அப்போ கூட சும்மா லைட்டாக கிளாஸில் வந்து விழுந்துச்சு, தவிர அந்த ஹெவியான மழை எங்கேயுமே நேற்று நம்ம கண்ணில் படாமலே ஓடிடுச்சு. அதுதான் ஒரு கவலை. அதே போல் சில நேரங்களில் வண்டியை நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா போலீஸ் வந்தால் எப்படியுமே வண்டியை எடுக்க தான் வேணும். சும்மா யாராவது வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பின் சீட்டில் போய் உட்காந்திங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. டிரைவர் இப்போ வந்துருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைலண்டாக நின்றுவாங்க. அதுக்கப்புறமா வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது தான் பாவி இவ்வளோ நேரம் நம்மளுக்கு மிளகா அரைச்சிருக்கானே அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சர்ஃபான் BA vlog பல வினோதமான வேறு ஒவ்வொரு விதமான தகவல்கள், செய்திகள், நகைச்சுவைகள் இல்லையா, பல விடயங்களை பற்றி தெரியப்படுத்திருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய 2 சேனலுக்கும் கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருக்குது. சரி, சொல்லுவாங்க இல்லையா, காய்க்கிற மரத்துக்கு தான், பல பேர் நம்மளுடைய சகோதரிகள் சொல்லியிருக்காங்க, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடிப்படும் அப்படின்னு. அந்த மாதிரி நானும் நினச்சிக்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்டில் புதிய சேனலுடைய லிங்க் இருக்குது, அந்த வீடியோவும் இருக்குது. அதை பாருங்கள். அந்த வீடியோ வியூஸ் போகாத பட்சத்தில் நான் என்னுடைய எந்த சேனல்லையும் போடுவேன். ஏன்னா இன்னையோட இந்த இதுக்கு பிறகு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது இந்த சேனல்லையும். அதனால் முடிந்த வரைக்கும் அந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து அந்த புதிய சேனலில் தான் நியூஸ் எல்லாமே வரும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.